விடியல் பயணம் கொடுத்து விட்டால், பெண்களுக்கு இலவசமா பஸ் பாஸ் கொடுத்துட்டா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா, இது ஒரு ஆட்சியா, இது ஒரு புரட்சியா என்று கேட்பவர்களுக்கு நான் மெத்தப்படிவோடு கேட்டுக் கொள்ளுவேன். இந்த நாட்டில் நம்முடைய அண்ணன் டிஎம்எஸ்க்கு தெரியும், நல்லத்தங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் இந்த மண்ணில் ஓடிக்கொண்டிருந்தது. நம்முடைய மகாத்மா காந்தி கூட ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து இன்று முதல் பொய் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்தார். அதே போல கலைஞர் நல்லத்தங்கால் நாடகம் பார்த்தால், அந்த நல்லத்தங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு அண்ணன் சிறப்பாக வளர்த்து, பாசத்தோடு வளர்த்து, அவளை ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுப்பான். அது எவ்வளவு பாசம் என்று சொன்னால், மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விதி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை நகர் கண்டு மதுரை நகராள கோவிந்த தமிழ் மன்றமே, யானை படை கொண்டு சேரை பலவென்று வாழ பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, சிறகில் என்னை ஏழையான பிறகு அந்த 7 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நல்லத்தங்கால அண்ணன் வீட்டுக்கு வரா. அண்ணன் சொல்றாரு, என் 7 மருமகன்களுக்கும் மான் வேட்டையாடி வருகிறேன், முயல் வேட்டையாடி வருகிறேன், நீங்கள் அண்ணியோடு விளையாடி கொண்டிருக்கிற போது அந்த நல்லத்தங்காலுடைய அண்ணி மூலி ஒரு பிறந்த பெண் என்று கூட பார்க்காமல் அரிசியில கை வைக்காத, முழக்கால கை வைக்காத, மரியாதை இல்லாத வீட்டில் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி, பிறந்த வீட்டுக்கு கௌரவம் தர வேண்டுமானால் நாம் செத்துவிட வேண்டும் என்று காட்டிலே போய் பாழடைந்த கிணத்தில் நாட்டு நடப்பை மிக அற்புதமாக எடுத்து எம்பி அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 8 கோடி தமிழ் நெஞ்சங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கு 72வது பிறந்தநாள் விழா என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு கழக அரசின் சாதனைகளை விளக்குகிற நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டமாகவும் மிக சிறப்பாக கஜல்நாயக்கம்பட்டியில இவ்வளவு பேர் குழுமி இருக்கிற இந்த மாலை பல்கலைக்கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தில் விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்தியாவினுடைய ஜனநாயகம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம். அதிலே மக்களுடைய பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் அளித்த வாக்கிற்காக எப்படிப்பட்ட பணிகளை, சாதனைகளை, திட்டங்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை கீழ்தூக்கி பார்ப்பதுதான் மக்களாட்சி. சாலைகள் கிராமத்துல பழுதடைந்து இருக்கிறது, எல்லா தம்பிகளும் போய் அழுதாங்க. 6000 கோடி ஒதுக்கி இருக்காரு. இந்த வருஷத்துல கஜல்நாயக்கம்பட்டியில் இருக்கிற அத்தனை சாலையும் புதுப்பிக்கப்படும். காரணத்தினால இத்தோடு முடித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி தங்க தலைவன் தளபதி வாழ்க்கை என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.